ஸ்ரீ தேவி பாகவதம் வசுதேவர் திருமணம். மன்னா, காளிந்தி நதியில் ஒரு மணல் திட்டு இருந்தது. அதில் ஒரு விசாலமான காடு இருந்தது. அக்காட்டில் மதுவின் மகனான லவணன் என்ற அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் தான் பெற்ற வரத்தின் மகிமையால் எல்லோரையும் துன்புறுத்தி வந்தான். அவனை ஸ்ரீராமபிரானின் இளவலான சத்ருக்னாழ்வார் கொன்று அந்த காட்டை பட்டினமாக்கி அதற்கு மதுராபுரி என்று பெயரிட்டான். அதன் பின் அங்கு யாதவர்கள் வந்து சேர்ந்தனர். மதுராபுரியை யயாதி என்பவனின் மகன் சூரசேனன் ஆண்டு வந்தான். சூரசேனனுக்கு வருணனது சாபத்தால் வசுதேவர் பிள்ளையாய்க பிறந்தார். காஷ்யபரின் மனைவியும் வருணனது சாபத்தால் தேவகி என்ற பெயரில் தேவகன் என்பவனுக்கு மகளாக பிறந்தாள். அப்போது உக்கிரசேனன் என்பவன் வடமதுரையை ஆண்டு வந்தான். அவனுக்கு கம்சன் என்ற மகன் இருந்தான். தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணத்தை முடித்துவிட்டு அவர்களை தேரில் அழைத்து வரும்போது மூடனே என்றோர் அசரீரி கேட்டது. கம்சன் நிமிர்ந்து பார்க்கும் போது, இந்த தேவகியின் 8வது குழந்தையால் நீ மரணம் அடைவாய் என்று வானிலிருந்து ஒலித்தது. அதை கேட்ட கம்சன் கோபம் கொண்டு தனது தங்கையாகிய தேவகியை உடனே கொல்ல நினைத்தான். அப்போது அதனை தடுத்த யாதவ குல பெரியவர்கள், வானில் ஒலித்த வாக்கை நம்பாதே, இது உனது எதிரிகளின் சூழ்ச்சியாகவும் இருக்கலாம், ஒற்றுமையாக இருக்கும் உங்கள் குடும்பத்தை பிரிக்கும் நோக்கமாகவும் இருக்கலாம். அத்துடன் விதிப்படிதான் யாவும் நடக்கும், நடப்பதை தடை செய்யவும் இயலாது என்று அறிவுரை கூறினர். மன்னா, என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் சத்தியம் செய்து தருகிறேன். எனக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அதன் பின் தாம் எதையும் செய்யலாம் என்று வசுதேவர் கூறினார். அவ்வார்த்தைகளை நம்பிய கம்சன் அதற்கு ஒப்புக்கொண்டான். 23ஆம் பகுதி நிறைவடைந்தது.